ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உணவு தோழியின் அன்பான வணக்கம். நம்ம உணவு தோழியோட ரசம் பவுடர் வச்சு ஒரு அல்டிமேட்டான நண்டு சூப் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோங்க. இந்த நண்டு சூப் கோல்ட் அண்ட் காஃப்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு நான் 2 குட்டி நண்டு எடுத்திருக்கேங்க. ஏன்னா நமக்கு ஒரு 2 டம்ளர் சூப்புக்கு இந்த 2 குட்டி நண்டு தாராளம். இந்த 2 குட்டி நண்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சுட்டேன். அதை வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி ஆன் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஆன் பண்ணாமலே வீடியோ எடுத்துட்டேன். அதனால் ரொம்ப சாரிங்க. இதுக்கு ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு நாட்டு தக்காளி, சின்ன துண்டு இஞ்சியையும் ஒரு 4 பல் பூண்டையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தையும் தக்காளியும் நான் அப்படியே தான் போட்டு வதக்கியிருக்கேன். உங்களுக்கு நாட்டு தக்காளி கிடைக்கல, ஆப்பிள் தக்காளி தான் கிடைக்குதுன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, மிக்சியில் நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இது நல்லா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நான் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி விட்டேங்க. ஒரு கையில் மொபைலை வச்சுட்டு இன்னொரு கையில் ஒர்க் பண்ணுறதுனால சரியாக எடுக்க முடியல. பாருங்கள் எந்த அளவுக்கு நான் நம்ம சூப் பவுடர், ரசம் பவுடர் போடுறேன்னு சொல்லிட்டு. நம்ம உணவு தொழிலோட ரசம் பவுடரில் மல்லி, ஜீரகம், மிளகு, பெருங்காயம், மஞ்சப்பொடி, வத்தல், அப்புறமா கருவேப்பிலையும் வந்துடுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிதமான சூட்டில் வறுத்து நம்ம திரிச்சு கொடுக்குறோங்க. ஸோ இது நீங்கள் ரசத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சூப் பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் 2 நண்டுக்கு 2 ஸ்பூன் ரசம் பவுடர் போட்டிருக்கேன். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த ரசம் பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஏன் ஒவ்வொரு வாட்டியும் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்க விட சொல்கிறேன் அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் அந்த பச்சை வாசம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பச்சை வாசம் இருந்தாலே நம்மளுக்கு சாப்பிட பிடிக்காது இல்லையா? அதுக்காக தான் இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இந்த 2 நண்டையும் எடுத்து நம்ம இப்போ போட போகிறோம். இந்த குட்டி நண்டு பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது இல்லையா? நான் இந்த குட்டி நண்டு யாருக்காக செய்கிறேன்னா, என்னோடய 2வது பாப்பாக்காக தான். அவளையும் நாங்கள் வீட்டில் நண்டுன்னு தான் கூப்பிடுவோம். எல்லார் வீட்லேயும் இந்த சுட்டியாக இருக்கிற குட்டீஸ் எல்லாத்தையும் நண்டுன்னு கூப்பிடுவோம் இல்லையா? அதே மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது சுட்டி குட்டீஸ் இருக்கிறாங்களா? அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பெட் நேம் வச்சுருப்பீங்க இல்லையா? செல்லமாக ஏதாவது கூப்பிட்ற நேம் வச்சுருப்பீங்களா? அது என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நண்டை என்ன செய்கிறோம், இப்போ லேஸாக திருப்பி விடணுங்க. திருப்பி விட்டிங்கன்னா அந்த மசாலாவோட நல்லா நண்டு மிக்ஸ் ஆகும். அந்த மசாலாவோட நல்லா நண்டு மிக்ஸ் ஆச்சுன்னா அந்த நண்டை எடுத்து நம்ம சூப்பி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ சொல்லும் போதே எனக்கு அப்படியே நாக்கில் எச்சி ஊறுது. பாருங்கள், நண்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஒரு டம்ளர் தண்ணி மீடியம் சைஸ் டம்ளராக வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய டம்ளரில் தண்ணி ஊற்றிடாதீங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா, இந்த தண்ணி, இந்த நண்டு 3 நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம இப்போ நல்லா கொதிக்க விட போகிறோம். ரொம்ப சளி பிடிச்சிருக்கு, இருமல் ஜாஸ்தியாக இருக்குது, ஏதாவது எதமாக குடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி நண்டு சூப் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம உணவுத்தோட ரசம் பவுடரில் மிளகு, ஜீரகம் அதிகமாக சேர்த்துருக்கோங்க. அதனால ஒரு நல்ல டைஜஷன் பவர் கொடுக்கும் உங்களுக்கு. கோல்டு காஃப்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் சூப் செஞ்சு பாருங்கள். இந்த சூப் மெத்தடை நண்டு சூப்புக்கு தான் நான் சொல்லியிருக்கிறேன். இதே மெத்தடில் நீங்கள் மட்டன் சூப், சிக்கன் சூப்பும் செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நண்டு ஐயோ என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஏதோ தண்ணிக்குள்ளே மிதக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் இதை விட மாட்டோம், நல்லா கடிச்சு சாப்பிட போகிறோம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் ஒரு வீடியோவோடு சந்திக்கிறேன். ஸ்டே டியூன் ஃபார் தி அப்டேட்ஸ்.